கடவுளே இன்னைக்கு எனக்கு கல்யாண நாளும் இப்ப எப்படி இருக்குமோ அதே மாதிரி சந்தோஷமா, ஆரோக்கியமா, நோய் நொடி இல்லாத நல்லா இருக்கணும். ஆமா தானா. இன்னைக்கு நமக்கு கல்யாண நாள், ஆசீர்வாதம் பண்ணுங்க. தானா, அடுத்த ஜென்மத்தில் நீதாம்மா எனக்கு மனைவியா வரணும். நல்லாரு நல்லாரு. எதுக்குமா காலில் வந்துட்டு? எந்திரிமா எந்திரிமா. உன் சந்தோஷம் தாம்மா என் சந்தோஷம். பொட்டு வச்சுக்கம்மா. வா வா, கல்யாண நாளுமா ஒரு செல்ஃபி செல்ஃபி எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். பக்கத்தில் வா, கிட்ட வா. கல்யாண நாள் அதுமா நம்ம ஆஃபீஸுக்கு நம்ம போய் திரும்பி வரும்போது ஒய்ஃபுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வருவோம், சர்ப்ரைஸ் கொடுப்போம். அப்போ தான் அவளுக்கு ஒரு ஷாக்காக இருக்கும். ஆஹா, மெக்கானிக் பேட்டரி மாற்ற சொன்னோம், மாற்றாமல் போயிட்டானே. சரி, நான் இங்கே போகலாம், லேட் ஆயிரும். ஆஃபீஸ் போய் ஃபோன் பண்ணுவோம். அப்போ இன்றைக்கி நம்ம ஆட்டோலேயே போயிடுவோம். போகிற வழியில் வண்டி நின்றுதான் நின்றுடும், ஆட்டோலேயே போயிடுவோம். என்ன ஒரு ஆட்டோ வேண்டாம், ஒரு ஆட்டோ வருது. ஆட்டோ தர்றம்பா, போப்பா. எப்பவும் கார்ல போவாரு, இப்ப என்ன ஆட்டோல போறாரு? ஐயா வணக்கம். வா செல்வம், உட்காரு. என்ன விஷயமா வந்த? என்ன விஷயமா வந்திருக்கேன்? பேப்பர் பார்த்துட்டு இருக்கீங்க. நீ என்ன விஷயமா வந்தேன்னு எனக்கு தெரியும். உனக்கு தேவையான வீடு தேடி வரும், நீ கிளம்பலாம். நான் பார்த்துக்கிறேன். சி, போய வழி. ஏய், இல்லையா மறைக்கிற? போய வழி. நம்மளை ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டானே. டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். ஏய், உன்னை எப்படி பழி வாங்கன்னு பாருடா. சார், தனத்துக்கு நம்ம கிஃப்ட் வாங்கிட்டு வரல. அவள் அதனால தான் நம்ம மேலே கோவமாக இருக்கா போல. இன்னைக்கு அவளை எப்படியா நம்ம ஹாப்பியாக சந்தோஷப்படுத்தணும். அவளை எப்படியாவது ஹாப்பி படுத்தணும், சந்தோஷப்படுத்தணும். அதான் அமைதியாக இருக்காளோ. கண்ணு தானா, நான் தள்ளி விடுறா தானா. மறுபடியுமா? என்னடா இது, இன்னும் கோபம் குறையிலையா? உங்களை எப்படி சமாதானப்படுத்துறது? மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். தனலட்சுமி, தூக்கம் வேற வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. ச்சே, என்னடா இது, வீட்டு வேலை செஞ்சு செஞ்சு உடம்புலாம் ரொம்ப டயர்டா இருக்கு. அது சரி. மணி 3 ஆகுது, தூங்கவே விட இவ்வளவு கோவமா மாட்டேங்கிறாரு. நம்ம மேல? ச்சே, கிஃப்ட் தானே வாங்கிட்டு வரல, நீ எவ்வளோ கோவப்படுற? எப்படியா சமாதானப்படுத்தினா விடக்கூடாது. எப்படி சமாதானப்படுத்துறது?
ச்சே, கொஞ்ச நிம்மதியாவே நேரம் தூங்க படுத்து முடியல. தான் பார்ப்போம் வர்றாளா இல்லையா. ஆன்லைனில் சாரீலாம் நல்லா இருக்கு. சரி, ஓகே. ஏதாச்சும் போட்டு வாங்க. என்ன தூங்கிட்டாளா? சரி, போய் தான் பார்ப்போம். தூங்கிட்டாலோ? அட ஆமா, தூங்கிட்டா. என்ன சரி சரி, கூப்பிட்டு பார்ப்போம். தானா கீழே படுத்தா கூட சும்மா விட மாட்டார் போல. நம்ம கீழேயே போய் படுத்துக்கலாம். ஐயோ, இன்னைக்கு என்ன ரீல்ஸ் லைக் நிறைய வந்திருக்கே. சரி, ஓகே. என்ன என் மேல கோவமா? முந்தி மாதிரி இல்லை. இந்த மனுஷன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறார் போல. பேப்பரை பார்த்தாலே கொலை கொள்ளை கற்பழிப்பு, வர வர பேப்பர் படிக்கிற இன்ட்ரெஸ்டே எல்லாம் போச்சு. சரி, என்னடா இது புதுசாக சிகரெட் துண்டெல்லாம் கிடக்கு. இங்கே யார் போட்டது? சிகரெட்டு கிடக்கு. இந்த சிகரெட்டு செல்வம் தானே சாப்பிடுவாரு. இந்த சிகரெட் ஏன் இங்கே வந்துச்சு? என்ன சிகரெட் இங்கே கிடக்கு? இந்த சிகரெட்டு செல்வம் தானே குடிப்பேன். இது எப்படி இங்கே வந்துச்சு? இது எப்படி வந்துச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் இனிமேல் என்னுடைய முதல் வேலை. வர வர போக்கே சரியில்லை. இப்படியே விட்டோம்னா நம்ம குடும்பத்துக்கு தான் கெட்ட பேர். சத்தம் இல்லாமல் இவளை முடிச்சு விட்டுறணும். நான் சொல்லி சொல்லி பார்த்தேன், கேட்க மாட்டேங்கிறா. இவ திருந்தவே மாட்டா போல தெரியுது. நான் உன் மேலே எவ்வளோ பிரியண்டி வச்சிருக்கேன். எனக்கு இப்படி துரோகம் பண்ண மனசு வந்துச்சு. நீ இனியும் உயிரோட இருக்கவே கூடாது. நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு. எனக்கு குழந்தை இல்லைன்ற ஃபீலிங்கே இல்லைடி. உன்னை குழந்த மாதிரி தாண்டி நான் பார்த்துக்கிட்டேன். ஆனால் எனக்கு எப்படிடி துரோகம் பண்ண மனசு வந்துச்சு. அதனால தாண்டி உன்னை கொள்றத தவிர எனக்கு வேறு வழியே இல்லைடி. தானா என்னை மன்னிச்சிருக்காங்க. உன்னை முடிச்சு விடுறத தவிர எனக்கு வேறு வழியே இல்லை. என்னை மன்னிச்சிருமா. எந்த கர்மாவாக இருந்தாலும் அந்த பாவத்தை நான் ஏற்றுக்கிறேன். எனக்கு இதை தவிர வழியே இல்லை. சரி, என்ன குப்பை மாதிரி கிடக்கு. தானா குழந்தையவே கொண்டுட்டேனே. தானா ஒரு குழந்தையவே கொண்டுட்டேனே. நான் ஒரு பாவி ஆயிட்டேனே. யாரும் இல்லாத அனாதை ஆயிட்டேனே. தானா 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 விட்டுட்டு போயிட்டியம்மா. தானா 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 விட்டுட்டு போயிட்டியம்மா. தானா ஒவ்வொரு கணவர் மனைவியும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, மனம் விட்டு பேசிட்டாலே வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது. விட்டு கொடுத்து ஒற்றுமையா வாழணும்.